வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு சீனியர் வக்கீலான பிரசாந்த் பூஷன் சுப்ரீம் கோர்ட்ல அவர் கண்டெம்ட் ஃபைல் பண்ணணும். எஸ்பிஐ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர்ஸை மதிக்க மாட்டேங்குது. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர்ஸை மதிக்காம இன்னைக்கு கோர்ட்டை அவமானப்படுத்துது. அப்ப எஸ்பிஐ மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணணும், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு பிரசாந்த் பூஷன் சொல்றாரு. இத பிரசாந்த் பூஷன் மட்டும் சொல்லலைங்க, இன்னொரு ரிட்டையர்ட் முன்னாள் நீதிபதியும் இதேதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க விசாரிக்கும் பொழுதே ஆரம்பத்திலேயே ஸ்டேட் பேங்க் கிட்ட சொல்லிட்டோம், இது சம்பந்தமான தரவுகள் எல்லாம் நீங்க ரெடியா மெயின்டைன் பண்ணணும். நாங்க எப்போ கேட்கிறோமோ அப்போ கொண்டு சப்மிட் பண்ற அளவுக்கு இந்த தரவுகள்லாம் நீங்க ரெடியா இந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும்னு அப்பவே சொல்லியிருந்தோம். அப்ப இன்னைக்கு அந்த டேட்டா எல்லாம் இல்லைன்னு ஸ்டேட் பேங்க் சுப்ரீம் கோர்ட் கிட்ட சொல்லுதுன்னா, அப்ப நாங்க போட்ட உத்தரவை ஸ்டேட் பேங்க் மீறிடுச்சு, நாங்க கொடுத்த ஆர்டரை ஸ்டேட் பேங்க் மதிக்கலன்னு தான் அர்த்தம். அதனால கண்டெம்ட் போடுறதுல தப்பே இல்லைன்னு இந்த தேர்தல் சம்பந்தமாக கேஸ் விசாரிச்ச ஒரு முன்னாள் நீதிபதியும் இதையத்தான் சொல்றாரு. சரி, இவங்க ரெண்டு பேரும் தான் இதை சொல்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர கார்க் இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பியூரோக்ராட். இவர் தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்களை எப்படி தயாரிக்கணும், எப்படி இதை இந்த என்டையர் ஃபார்மேட்டை ஸ்கீமை கிரியேட் பண்ணவரே இவர் தான். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட் கேட்கக்கூடிய இந்த தகவலுக்கு 4 மாசம்லாம் தேவையில்லை, வெறும் 4 நிமிஷம் போதும். ஸ்டேட் பேங்க் கிட்ட ஏற்கனவே இந்த தகவல்கள்லாம் ரெடிமேடா இருக்கு, நினைச்சா 4 நிமிஷத்துல இதை எடுத்து கொடுக்கலாம். ஆனா இவங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் காலம் தாழ்த்துறாங்க. இவங்களுக்கு யார்கிட்ட இருந்து அழுத்தம் வருது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அழுத்தம் வருவதனால்தான் ஸ்டேட் பேங்க்கும் ஒன்றிய அரசுக்கு அடிபணிந்து இந்த தகவல்களை கொடுக்கறதுக்கு காலம் தாழ்த்துது, காலத்தை கடத்துது. தேர்தல் வரைக்கும் எப்படியாவது இழுத்தடிச்சு இந்த தகவலை கொடுக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிற உத்தரவு பிஜேபி எஸ்பிஐக்கு போட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் நேரடியா ஒரு இன்டர்வியூல பதிவு பண்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு லேட்டஸ்டா பரபரப்பா இன்னொரு நியூஸ் வெளியில வந்திருக்கு. அது என்னன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய வலைதளத்திலிருந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸையும் டிலீட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் FAQ அப்படின்னு வச்சிருப்பாங்க. தேர்தல் பத்திரங்கள்னா என்ன, யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்கள் வாங்கலாம், இதுக்கு என்னென்ன ஐடி ப்ரூஃப் எல்லாம் தேவைப்படும், எப்படியெல்லாம் நீங்க இந்த தேர்தல் பத்திரம் வாங்கலாம், இந்த தேர்தல் பத்திரத்தை எப்படியெல்லாம் நீங்க டொனேட் பண்ணலாம், எந்தெந்த பார்ட்டிக்கு நீங்க டொனேட் பண்ணலாம், அதை நீங்க எப்படி பண்ண முடியும், இந்த டேட்டா எல்லாம் நாங்க எப்படி கொலேட் பண்றோம், இந்த டேட்டா எல்லாம் எப்படி ப்ரிசர்வ் பண்றோம், இந்த டேட்டா எல்லாம் எப்படி நாங்க ஆர்கனைஸ் பண்றோம், இது எல்லாத்தையும் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, உங்களுக்கு மனதில் எழக்கூடிய சந்தேகங்களுக்கு இதுதான் பதில் அப்படின்னு தன்னுடைய வலைதளத்துல போட்டிருந்த அந்த டீடைல்ஸை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு டிலீட் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் மூலமா ஒரு ஆர்டிக்கிள் வெளியிடுறாங்க. அதாவது இந்த ஆர்டிக்கிள் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஸ்டேட் பேங்க் சுப்ரீம் கோர்ட் கிட்ட 4 மாசம் டைம் கேக்குது. எதுக்கு? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸை சப்மிட் பண்றதுக்கு. அதாவது எந்த கார்பரேட் எவ்வளவு தொகைக்கு எவ்வளவு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி அது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணாங்க அப்படிங்கறத 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை இருக்கக்கூடிய மொத்த டீடைல்ஸையும் கேட்டா 4 மாசம் டைம் கேக்குது. ஆனா உண்மையிலேயே இந்த டீடைல்ஸை வெறும் 48 மணி நேரத்துல ஒன்றிய அரசாங்கம் கேட்கும் போதெல்லாம் எஸ்பிஐ ப்ரொவைட் பண்ணிருக்கு அப்படிங்கறத சில ஆர்டிஐ ரிக்வெஸ்ட் மூலமா சில தரவுகளை, சில கரஸ்பாண்டன்ஸ் லெட்டர்ஸ் வெளியில எடுத்து அதெல்லாம் போட்டு ஒரு ஆர்டிகிளா போட்டு பிச்சு கடாசி இருக்கிறாங்க. இந்த டீடைல்டு ஆர்டிகிளோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ண சொல்றேன். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க போய் படிங்க. இந்த எலக்ட்ரல் பாண்டை வருஷத்துக்கு 2 தடவை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 10 நாளைக்கு இருக்கும் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறதுக்கான அந்த டைம். அதை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும். அதையும் இந்த ஒன்றிய அரசாங்கம் எப்படி பண்ணும்னா, இவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. எந்த மாநில தேர்தல் நடக்குதோ அதற்கு ஜஸ்ட் முன்னால. ஏன்னா அப்பதானே ஃபண்ட் வரும், அப்பதானே எம்எல்ஏ கிட்டலாம் நம்ம குதிரை பேரம் பேச முடியும், ரிசார்ட்ல கூட்டிட்டு போய் தங்க வச்சு சகல வசதிகளையும் பண்ணி கொடுத்து அவங்கள பாஜகவுக்கு எடுக்க முடியும். அப்புறம் இடியை ஏவி விடணும், எவ்வளவு வேலைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் காசு செலவாகும்ல. அப்போ கரெக்டா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாலதான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸோடைய அந்த சேலை இந்த ஒன்றிய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸோட சேல் நடக்கும் பொழுது இந்த 10 நாள் பீரியட் முடிஞ்ச உடனே இந்த தகவலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா
ஒன்றிய அரசுடைய பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு யார் யாரு எந்தெந்த கார்பரேட் எவ்வளவுக்கு தேர்தல் பாண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தேவைப்பட்டா 48 மணி நேரத்துல கூட டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனா யார் இந்த டேட்டாவை கேட்கறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அது 48 மணி நேரத்துல கொடுக்கப்படுமா இல்ல 4 மாதங்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு கரஸ்பாண்டன்ஸ், ஒரு லெட்டரை வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த 10 டேஸ்ல வாங்கின அந்த தேர்தல் பத்திரங்களை இந்த 10 டேஸ்க்குள்ள வந்து நீங்க என்கேஷ் பண்ணணும். அந்த டைம் லிமிட் தாண்டிடுச்சுன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடும். அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன தேர்தல் பத்திரங்களை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்கேஷ் பண்றதுக்காக டெல்லி எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நியாயமா டெல்லி எஸ்பிஐ பிரான்ச் என்ன பண்ணி இருந்திருக்கணும், இல்லங்க எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, காலாவதி ஆயிடுச்சு, இது என்கேஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி இருக்கணுமா இல்லையா? ஆனா அவங்க அதை செய்யல. உடனே டெல்லி பிரான்ச்ல இருந்து மும்பைல இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ்க்கு போன் பண்றாங்க. அங்க இந்த தேர்தல் பாண்ட்ஸ் ஓவர்சீ பண்ணக்கூடிய அந்த குழு இருக்கு இல்லையா, குழு கிட்ட பேசி இந்த மாதிரி இந்த பார்ட்டி எக்ஸ்பயர்ட் பாண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இப்ப வந்து காசு கேக்குறாங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே மும்பை ஹெட் குவார்டர்ஸ் என்ன பண்ணிருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து பினான்ஸ் மினிஸ்டர் கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி நேரா பினான்ஸ் மினிஸ்டருக்கு போன் போட்டிருக்கு. பினான்ஸ் மினிஸ்டர்ல யார் பேசுனாங்கன்னு தெரியாது. நிர்மலா சீதாராமன் கூட பேசி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா யாரோ பினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து பேசியிருக்கிறாங்க. அப்படியா, டெல்லியிலயா பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்திருக்காங்களா, சரி பரவாயில்ல, எக்ஸ்பைரி ஆனா என்ன, அதை என்கேஷ் பண்ண அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மும்பை எஸ்பிஐ ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து டெல்லி எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு வந்து போன் பறக்குது. அதாவது எக்ஸ்பைரி ஆனாலும் பரவாயில்ல, என்கேஷ் பண்ணி அவங்களுக்கு அந்த காசை கொடுத்துருங்க அப்படின்னு. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க, எக்ஸ்பைரி ஆனா கூட பரவாயில்ல. அப்ப இதுல இருந்து யோசிச்சு பாருங்க, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் போயிருக்கும் அப்படின்னு. அப்ப ஆதாயம் வருதுன்னா எந்த ரூல்ஸ வேணாலும் வளைக்கலாம் அப்படிங்கறதுல பாஜக எந்த அளவுக்கு கில்லாடி அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பகல் கொள்ளைக்கு, இந்த தகுடதத்த வேலைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் தோண போகுது, ஸ்டேட் பேங்க் வங்கி ஒரு பக்கம் தோண போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதா, இன்னொரு பக்கம் இதே ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்கன்னா, கேஒய்சி டீடைல்ஸ், அதாவது ஏதாவது ஒரு கார்பரேட்டோ தனி நபரோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கினா அவங்களுடைய கம்ப்ளீட் எஸ்டிடி, அதாவது வரலாறு இந்த ஒன்றிய அரசாங்கமும் எஸ்பிஐயும் வாங்கி வச்சுக்குது. அதே மாதிரி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த தேர்தல் பத்திரம் போகுதோ அந்த கம்ப்ளீட் எஸ்டிடியும் வரலாறும் இவங்க கிட்ட இருக்கும். அதனால இதை வந்து ஒன்றிணைத்து சமர்ப்பிப்பதில் கால தாமதமே தேவையில்லை, நினைச்சா 4 நிமிஷத்துல ஈஸியா பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது ஏன் இவ்வளவு ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்திலையும் ஒரு யூனிக் ஐடென்டிபிகேஷன் கோட், சீரியல் நம்பர், சீக்ரெட் சீரியல் நம்பர் இருக்காம். அதை வச்சு ஈஸியா கொரிலேட் பண்ணிடலாம், யார் வாங்கினா யார்கிட்ட போச்சுங்கிறத நிமிஷத்துல எடுத்துடலாம் அப்படின்னு சுபாஷ் சந்திர கார்க் தன்னோட இன்டர்வியூல பதிவு பண்றாரு. இவ்வளவு வெட்ட வெளிச்சமா பட்ட பகல்ல ஒரு பகல்குள்ள அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நாங்க தனியா இயங்குறோம் அப்படிங்கிற வகையில எஸ்பிஐ வந்து பிஜேபிக்கு ஒத்துக்குதிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதுதான் நடக்குது. அப்போ நாட்டின் 200 வருட பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க, தேசிய வங்கி, ஆளும் பாஜக அரசை பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தரைக்குறைவா இறங்கி போகுது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கூத்தும் கலவரமும் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை ஒட்டி நடக்குது. ஒரு பக்கம் பெருசா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு மோடி மேடை மேடையா பேசுறாரு. இதுதான் டிஜிட்டல் இந்தியாவுடைய லட்சணமா? ஒரு தகவல் கேட்டா அந்த தகவல் உங்ககிட்ட இருக்காது. சும்மாவா சொன்னாங்க நோ டேட்டா கவர்மெண்ட் அப்படின்னு? உங்களுக்கு தேவையான தகவல்கள்னா அது அப்படியே திடீர்னு இந்த மேஜிக் பாக்ஸ்ல இருந்து எடுக்கணும்னா எடுத்துட்டு வருவீங்க. ஆனா மக்களுக்கு தெரிய வேண்டிய தகவல் அப்படின்னா மட்டும் டேட்டா அவைலபிள் இல்ல, இல்லைன்னா டேட்டாவை கொரிலேட் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்ட்டு ஜகா வாங்குறீங்க. 200 வருஷ பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு தேசிய வங்கி நீங்க. எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு, இவ்வளோ கஸ்டமர்ஸ் எங்க கிட்ட இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் பீத்துறீங்க. அப்ப எவ்வளோ கம்ப்யூட்டர் டேட்டாவை வந்து நீங்க தினம் தினம் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப வெறும் ஒரு 22,000 எலக்ட்ரல் பாண்டோட டேட்டாவை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 4 மாசம் தேவைப்படுதா? டிமானிட்டைசேஷன் போதெல்லாம் நீங்க டைம் கேட்கலையே. ஓவர் நைட்ல மோடி அறிவிக்கிறாரு, அடுத்த நாள்ல இருந்து நீங்க வேலையை சுறுசுறுப்பா ஆரம்பிச்சீங்களே. கார்பரேட்டுக்கு லட்சக்கணக்குல கோடி கணக்குல லோனை ரைட் ஆஃப் பண்ணும் போதெல்லாம் நீங்க டைம் கேட்கலையே.
எங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றோம்லாம் சொல்லலையே. ஒன்றிய அரசாங்கம் சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து லோனை ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்களே. அப்ப இப்ப மட்டும் எதுக்கு உங்களுக்கு 4 மாசம் டைம்? யார காப்பாத்துறதுக்காக இந்த நாடகம்? யாரை பற்றிய உண்மை வெளியில வந்துரும், யாரை பற்றிய பிம்பம் உடைந்து விடும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அடியாள் வேலையை பண்றீங்க? சரி, மோடி தான் அப்படியே அவதார புருஷனாச்சே. அவர் தப்பே பண்ண மாட்டாரே. ஊழலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஸ்வகுருவாச்சே. தைரியம் இருந்ததுன்னா சொல்ல வேண்டியது தானே. ஆமா 16,000 கோடி, இதுல கிட்டத்தட்ட 12,000 கோடி எங்களுக்கு தான் வந்தது. இன்னார் இன்னார் எங்களுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு போக வேண்டியது தானே. என்ன பயம், என்ன தயக்கம் உங்களுக்கு? எந்த குட்டு வெளிப்பட்டணும் அப்படிங்கிறதுக்காக பயப்படுறீங்க, காலம் தாழ்த்துறீங்க, கால அவகாசம் கேட்கறீங்க. எலெக்ஷன் வரைக்கும் எப்படியாவது இழுத்துட்டு போலாம் அப்படின்னு ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? எந்த உண்மை மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த கார்ப்பரேட் மேல இடி ரெய்டு போச்சு, அதுக்கப்புறம் எந்தெந்த கார்ப்பரேட் எவ்வளவு எவ்வளோ தேர்தல் பத்திரம் மூலமா பாஜகவுக்கு டொனேட் பண்ணா, அதுக்கப்புறம் எந்தெந்த கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த பாஜக அரசு ஆதாயம் தேடி கொடுத்திருக்கு, இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுமேங்கிற பயமா? ஆக மொத்தம் நீதிக்கு கட்டுப்படாத எஸ்பிஐ இன்னைக்கு மோடிக்கு கட்டுப்பட்டு இருக்கு. கேவலமா இல்ல?